அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய சுவிசேஷ ஊழியத்தினுடைய பிரயாணத்தின் போது கலாத்திய நாடுகளுக்கு சென்று கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். அதாவது தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் பரிசுத்தமுள்ள கடவுள், அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், மனிதனை படைத்தார், மனிதன் பாவத்திலே விழுந்து போனான். பாவத்திலே விழுந்து போன மனிதன் அவன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே நித்திய தண்டனைக்கும் தேவ கோபத்துக்கும் உள்ளாயிருக்கிறான். பாவத்திலிருந்து, நித்திய நரகத்திலிருந்து, தேவ கோபத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவர் சிலுவையின் மரணத்தினால் மட்டுமே நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையும் மீட்பும் ரட்சிப்பும் உண்டு என்பதை சுவிசேஷமாக கலாத்திய நாடுகளில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அந்த கலாத்திய மக்கள் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையிலே அங்கமாக காணப்பட்டார்கள். கொஞ்ச நாள் கழித்து ரட்சிக்கப்பட்ட கிருபையினால் மட்டுமே ரட்சிப்பு என்கிற அந்த சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து சபையில் அங்கமான அந்த மக்கள் கள்ள உபதேசத்திற்கு செவி சாய்த்தார்கள். ரட்சிப்பு கிருபையினால் மட்டுமல்ல, கிரியைகளினாலே உண்டாகியிருக்கிறது. அதனால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கும்போது, விருத்த சேதனத்தை நாம் பண்ணும்போது, சில சடங்குகளை செய்யும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவே கிருபை நமக்கு இருந்தால் மட்டும் போதாது, கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி தவறான உபதேசத்திலே மக்களை வழிநடத்தினார்கள். எனவே இந்த கலாத்தியர் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மெய்யான சுவிசேஷத்தை விட்டுட்டு கள்ள உபதேசத்திற்கு, பொய்யான வேறொரு சுவிசேஷத்திற்கு அவர்கள் செவி சாய்த்தார்கள். இதனால் பவுல் மிகவும் கோபம் உண்டவராக சபை மக்கள் இந்தளவுக்கு தவறான ஒரு சுவிசேஷத்திற்குள்ளாக மீண்டும் பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளே போயிட்டாங்களே என்று சொல்லி இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். பவுல் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் மீது கருசனை உள்ளவராக இருந்ததுனால அவர் என்ன பண்ணார்னா, மீண்டும் இந்த நிருபத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி, இந்த கிருபையின் சத்தியம் எவ்வளவு மேன்மையானது, இந்த கிருபையின் சத்தியத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாதுகாப்பது அவனுடைய கடமையாக இருக்கிறது அப்படிங்கிறத 1-2 அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். கிருபையின் சுவிசேஷம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருபையின் சுவிசேஷம் அப்படின்னு சொன்னால், கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு கடவுள் கொடுக்கிற ஈவு அல்லது பரிசு. சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அவருடைய சிலுவை மரணத்தினால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பும் மீட்பும் உண்டு என்பதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அழிப்பதற்கு கள்ள போதகர்கள், கள்ள விசுவாசிகள் மக்களை கெடுத்து கொண்டிருந்த போது பவுல் இதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் முறைமையை எடுத்து உரைத்து அவர் என்ன செய்கிறார்னா, இந்த சத்தியம் உறுதியானது, இதில் எந்த கலப்படமும் கிடையாது. எனவே உங்களை நீங்களே ரட்சித்து கொள்ள முடியாது, மனித முயற்சியினாலே ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால் மட்டும்தான், அவருடைய கிருபையினால் மட்டும்தான், அவரை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் நமக்கு மீட்பும் ரட்சிப்பும் உண்டு என்பதை பவுல் ஆணித்தரமாக 1-2 அதிகாரத்திலே சொல்கிறார். அடுத்தது 3-4 அதிகாரத்தில் இந்த கிருபையின் சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துவதற்காக அவர் நியாயப்பிரமாணம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது,
நியாயப்பிரமாணம் நம்மளை என்ன செய்தது? நியாயப்பிரமாணம் நம்மை ஒரு பாவி என்றும், நியாயப்பிரமாணம் கண்டிப்பாக நீ பலவீனமானவன், கொடுக்கப்பட்ட 613 கட்டளைகளையும் நீதி சட்டங்களையும் உன்னால் கை கொள்ள முடியாது, நீ நித்திய நரகத்துக்குரியவன், ஆகவே நீ பாவி, உன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு ஒருவர் இருக்கிறார், அவரிடத்திலே போய் என்று சொல்லி வழிகாட்டுகிறது நியாயப்பிரமாணம். எனவே நியாயப்பிரமாணத்தினால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினால் மட்டும்தான் ரட்சிப்பு என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே சில செய்திகளை அவர் என்ன செய்கிறார், நமக்கு கொடுக்கிறார். இதை தான் நம்ம கடந்த 1.5 வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரியா? இன்றைக்கி 5ஆம் அதிகாரத்தை தொடங்க போகிறோம். அந்த 5, 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிருபையின் சுவிசேஷத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நம்ம அதை நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசித்து அதை அபியாசப்படுத்தணும். கிறிஸ்து அவர் யார், அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் நமக்கு உண்டான நீதி என்ன, சுயாதீனம் என்ன, நம்ம இவ்வளோ நாள் பாவத்திற்கும் பிசாசுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோ, அவருடைய கிறிஸ்துவினுடைய வருகையினாலே, அவருடைய சிலுவை மரணத்தினால் நமக்கு விடுதலை உண்டானது, சுதந்திரம் கிடைச்சிச்சு. அந்த சுதந்திரத்தினுடைய மேன்மையினாலே நாம் நிலை கொண்டிருக்கிறோம். எனவே அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்திலே அவர் சில ஆலோசனைகளை நமக்கு அவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இன்றைக்கி நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனத்தில் நம்ம கடவுளுடைய வார்த்தை சிந்திக்க போகிறோம். அது தலைப்பு என்னன்னு சொன்னால், 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அந்த தலைப்பு இருக்கிறது. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதுதான் தலைப்பு. சுருக்கமாக இன்றைக்கி தலைப்பு என்னன்னு சொன்னால், கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனத்தில் நிலைத்திருங்கள். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனத்தில் நிலைத்திருங்கள். இதுதான் தலைப்பு. அப்போ என்ன சொல்லுது இந்த தலைப்பு? என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சுதந்திரத்தை உண்டாக்கி இருக்கிறார். சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் என்னது? சுதந்திரம் அப்படின்னா விடுதலை. எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசனுடைய கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை. அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி விடுதலை ஆக்கினார்? அவர் சிலுவையிலே அவர் கடைசி சொட்டு இரத்த வரைக்கும் சிந்தி நமக்காக அடிபட்டு, நிந்திக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, சிலுவையிலே நொறுக்கப்பட்டு, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு இந்த விடுதலையே கிடைச்சிச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் செய்யலைன்னு சொன்னால் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது. நம்ம பாவம் என்ன சொல்லுதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம், பிசாசு என்ன சொல்லுகிறானோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம், உலகத்தான் என்ன சொல்லுகிறானோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஆனால் ஒரு நாளும் பாவத்திலிருந்து நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது, நமக்கு சுதந்திரம் கிடையாது. எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக கிடைத்த இந்த சுதந்திரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதிலே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இந்த கலாத்திய திருச்சபை மக்களுக்கு சொல்கிறாரு, பின்மாற்றத்தில் போகிற மக்களுக்கு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் தவறான சரியான சுவிசேஷம் உங்களுக்கு சொல்லி உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தேன், நடத்தினேன். ஆனால் இப்பொழுது கள்ள உபதேசத்துக்குள்ளே போய் இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனபடியினாலே என்று ஆரம்பிக்கிறார். இப்போ ஆனபடியினாலே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நம்ம பார்க்கணும். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவருக்கு பிள்ளைகளாக இராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம அடிமையாக இல்லை, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நாம் விடுதலை ஆக்கினவருக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம், அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாக இல்லை. அதாவது நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படாத போது நம்ம உலகத்தின் இருளுக்குள்ளே நம்ம சிக்கி கொண்டிருந்தோம்.
அப்போ நமக்கு கடவுள்னா யாருன்னு தெரியாது, நம்ம யாருன்னு தெரியாது. ஏதோ மனம் போன போக்கில் நம்ம வாழ்ந்து குருட்டுத்தனத்தில் நம்ம பயங்கரமான ஒரு இருளுள்ள வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் மூலமாக நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம். அப்போ இப்போ நமக்கு தெரியுது, இருளுக்குள் இருக்கும்போது அந்த நிலை தெரியல. நம்ம வெளிச்சத்துக்குள்ளே வந்த முன்னாடி தான் இருளினுடைய அந்தகாரம் ரொம்ப மோசமானது, அங்கே ஆபத்து இருக்கிறது, அங்கே நிறைய நமக்கு அடிமைத்தனம் காணப்படுகிறது, அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடையாது என்கிறதான ஒரு தெளிவு கிடைக்குது. நம்ம இருளுக்குள் இருக்கும்போது இருளினுடைய ஆபத்து நமக்கு தெரியாது. இருளுக்குள்ளிருந்து வெளிச்சத்துக்கு வரும்போது தான், வெளிச்சத்தில் நம்ம ரட்சிக்கப்படும் போது, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படும் போது, சுதந்திரவாளிகளாக மாற்றப்படும் போது இருளுக்குள் இருக்கிறதான ஆபத்தை நாம் அறிந்து கொள்ள முடியுது. அப்படி அறிந்து கூட நம்ம மீண்டும் அங்கே போகக்கூடாது. அதாவது வெளிச்சத்துக்குள்ளே நம்ம ஆண்டவர் கொண்டு வந்துட்டார், இருளுக்குள்ளே நம்ம போகணும்னு எண்ணக்கூடாது. ஆனால் இந்த கலாத்திய மக்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளாக போகணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தலைப்பு என்ன? கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனத்தில் நிலைத்திருங்கள். சுயாதீனம் என்று சொன்னால் சுதந்திரம். கிறிஸ்து நமக்கு ஒரு சுதந்திரத்தை உண்டாக்கியிருக்கிறாரு. அந்த உண்டாக்கின சுதந்திரத்தில் நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். மீண்டும் போய் நம்ம அடிமைத்தனத்திலே சிக்கிக்கொள்ளக்கூடாது, மீண்டும் நம்ம பாவத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, மீண்டும் பிசாசனுடைய கட்டுக்குள்ளே நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்படிங்கிறத இன்றைய நாளினுடைய செய்தி. இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் 3 காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதல்ல, மறுபடியும் நாம் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படக்கூடாது. அவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறார் கலாத்திய மக்களை பார்த்து, மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாதிருங்கள். இது முதல் பாயிண்ட். இதில் தான் நம்ம பார்க்குறோம். 5ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இந்த 4 வசனங்களை நம்ம படித்து பார்த்தோன்னு சொன்னால் அங்கே ஒரு வார்த்தை அடிக்கடி வருது. என்ன வருதுன்னா, 2வது வசனத்தில், இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். அவர் சொல்கிறாரு 6வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கு உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். இது மிகவும் ஆழமான சத்தியம். கவனமாக கேட்டால் மட்டும்தான் புரியும். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் நமக்கு ஒரு சுதந்திரத்தை உண்டாக்கி இருக்கிறார். நமக்கு ஒரு சுதந்திரத்தை இயேசு கிறிஸ்து உண்டாக்கி இருக்கிறார். அதுக்கு பேர் தான் சுயாதீனம். அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட நம்ம, இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வந்த நம்ம, மீண்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இருளுக்குள்ளே போகக்கூடாது. மீண்டும் நம்ம பாவத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. பிசாசனுடைய கோட்டைக்குள்ளே நம்ம சிக்கிவிடக்கூடாது. மீண்டும் தேவ கோபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. அப்படிங்கிறத பவுல் அவர் என்ன செய்கிறாரு? கருசனையோடு மீண்டும் அந்த மக்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? இந்த நிருபத்தை எழுதுகிறார், போதிக்கிறார். அப்போ இங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, மீண்டும் அடிமைத்தனம் அப்படின்னு சொன்னால் விருத்த சேதனத்திற்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிடக்கூடாது. மீண்டும் விருத்த சேதனத்தை நம்பி போயிடக்கூடாது. விருத்த சேதனம் என்று சொல்லி அடிக்கடி இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. இப்போ விருத்த சேதனத்துக்கு உட்படாமல் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ விருத்த சேதனம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அறியணும். விருத்த சேதனம் என்றால் என்ன? வேதாகமத்தில் முதல்ல விருத்த சேதனம் அப்படிங்கிறது ஆபிரகாமோடு தேவன் செய்த ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் தான் விருத்த சேதனம். ஆபிரகாம் யாரு?
பழைய ஏற்பாட்டிலே விசுவாசத்தினுடைய தகப்பன் ஆபிரகாம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவனுக்கு ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் கொடுக்கப்படுகிறது. என்ன உடன்படிக்கையின் அடையாளம்? விருத்த சேதனம் என்கிறதான ஒரு அடையாளம். இது எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், இது அவருடைய விசுவாசத்திற்கு ஒரு முத்திரையாக கொடுக்கப்படுது. விசுவாசத்திற்கு ஒரு முத்திரையாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படித்து பாருங்கள். ரோமர் 4:11. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எனப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாக இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். இது ஒரு அடையாளம். இது விருத்த சேதனம் என்பது ஒரு அடையாளம். அப்போ இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு உடன்படிக்கை. இது அவருடைய விசுவாசத்திற்கு முத்திரையாக விளங்குகிறது. இதுக்கு எபிரேய சொல்லு, அதாவது விருத்த சேதனம் என்றால் எபிரேய சொல்லிலே மூலா அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிரேக்கிலே பெரிட்ரோமி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த விருத்த சேதனம் அப்படிங்கிற இந்த அடையாளம் என்ன அப்படின்னா, பிறந்த ஒரு ஆண் குழந்தையை 8ஆம் நாளிலே, விருத்த சேதனம் என்றால் என்ன கவனிங்க, அதாவது பிறந்த இஸ்ரவேலிலே பிறந்த, அதாவது யூதர்களிலே பிறந்த ஒரு ஆண் குழந்தை 8ஆம் நாளிலே அவனுடைய ஆணுறுப்பு தோல் நுனித்தோலை அகற்றி விடுவது தான் இந்த ஒரு அடையாளம். அப்போ இஸ்ரவேலர் குழந்தை 8ஆம் நாளிலே இந்த சடங்கை, இது சடங்கு, இந்த சடங்கை என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வரப்போகிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்த வரிக்கு அவர் சிந்த போகிறார். அப்படிங்கிறதான ஒரு அடையாளத்தை பிரதிபலிக்கிறதின் விதமாக இது ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையாக கொடுக்கப்படுகிறது. சரியா? அப்போ அதனால தான் ஒவ்வொரு யூதர்களிலும் பிறக்கிற ஆண் குழந்தைகளை அவர்கள் என்ன செய்வாங்க? விருத்த சேதனம் பண்ணுவாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவித்ததற்கு முன்னே தேவ தூதனால் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குமே என்ன செஞ்சாங்க? விருத்த சேதனம் பண்ணாங்க. ஏன் அவருக்கு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அவர் யூதரிலிருந்து வந்தவர், இஸ்ரவேலிலிருந்து பிறந்தவர். அதனால தான் அவருக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறதான அந்த சடங்கை என்ன செய்தார்கள். சரியா? இப்போ இது இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அவர்கள் செய்யக்கூடியதான ஒரு சடங்கு. இது அவங்களுடைய வழக்கமாக இருக்கிறது. இது ஆபிரகாமுக்கு உண்டாக்கின ஒரு அடையாளமாக, உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சடங்கை குறித்து நம்ம பார்க்குறோம். எதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது பாருங்கள். 9வது வசனத்திலிருந்து, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும்.
உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டில் பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. சரியா? ரைட். மோசே நியாயப்பிரமாணத்தில் இது ஒரு சட்டமாக கொடுக்கப்பட்டுச்சு. நியாயப்பிரமாணத்தில் இது ஒரு சட்டம். நியாயப்பிரமாணத்தில் இது ஒரு சட்டம். கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு பின்பு முன்னவே இந்த விருத்த சேதனத்தை குறித்து கடவுள் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டார். அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிற நியாயப்பிரமாணத்தில் உள்ள சட்டம் 613 சட்டம். 613 சட்டத்தில் இது ஒரு சட்டங்கு. எது? விருத்த சேதனம். சரியா? அப்போ இந்த விருத்த சேதனம் ஆபிரகாமுக்கு அவனுடைய விசுவாசத்திற்காக கொடுக்கப்பட்டதான உடன்படிக்கையின் ஒரு அடையாளம். அவ்வளோதான். சரியா? அப்போ மோசே விருத்த சேதனத்தின் மூலமாக தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக இந்த விருத்த சேதனத்தை அவன் என்ன செய்கிறான்? செய்ய வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறான். இதை எங்கே நம்ம பார்க்குறோம்? உபாகமும் 10ஆம் அதிகாரம். உபாகமும் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரையை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இதை மோசே என்ன செய்கிறார்னா, இது ஒரு கீழ்ப்படிதலுக்கான ஒரு அடையாளமாக மோசே என்ன செய்கிறான்? போதிக்கிறான். இதே உபாகமும் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். உபாகமும் 30:6. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி அப்படின்னு சொல்கிறார். இப்போ இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணால் என்ன நடக்கும்? ஆளு க்ளோஸு. அதனால் விருத்த சேதனம் என்பது மனிதனுடைய விசுவாசத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட்டதான ஒரு அடையாளம். இதை புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் இதை குறித்து ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29 படிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்ட மனுஷனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற விருத்த சேதனம் அது ஒரு எழுத்தின்படி உண்டானது. எழுத்தின்படி உண்டானது. எழுத்தின்படினா நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்கிறார். அது மாம்சத்தினாலே உண்டானது. மாம்சத்தினாலே செய்யப்படுகிறதான ஒரு அடையாளம். அது பழைய ஏற்பாட்டில் செய்யப்படுகிற விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனம் மாம்சத்தினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் அல்ல. அப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இச்சடங்கு முற்றிலுமாய் மாற்றப்பட்டுருச்சு. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆணினுடைய நுனித்தோலை அகற்றப்படுவது தான் விருத்த சேதனம். ஆனால் அது புதிய ஏற்பாட்டில் எப்படி ஆயிடுச்சுன்னா, நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றின இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தின் மூலமாக எல்லா விதமான பாடுகளையும் பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் அவர் விருத்த சேதனம் பண்ணினார். அப்போ விருத்த சேதனம்
பழைய ஏற்பாட்டில் யூதருக்கு மாத்திரம்தான், ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லா புறஜாதிகளுக்கும் செய்ய வேண்டும். அப்போ தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற பாவத்தையும் நீக்கும்படியாக அந்த விருத்த சேதனம் பண்ணப்படுவது தான் உண்மையான விருத்த சேதனம். அதாவது இப்படி புரிஞ்சுக்கோங்க, விருத்த சேதனம் என்பது பழைய ஏற்பாட்டிலே மாம்சத்தினால் உண்டாக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அது ஆவியினாலே உண்டாக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால் உண்டானது. அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய விருத்த சேதனம் மாம்சத்தினாலே நுனித்தொழில் அகற்றப்படுவது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆத்மாவிலே இருதயத்திலே காணப்படுகிறதான பாவங்கள் அகற்றப்படுவது, சுத்திகரிக்கப்படுவது. இதை நம்ம நல்லா என்ன செய்யணும்னா புரிஞ்சுக்கணும். அப்போ இது புதிய ஏற்பாட்டிலே மாற்றப்பட்டு இருக்கிறது. இந்த விருத்த சேதனம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்போ நல்லா கவனிங்க, இங்கே கலாத்தியர் மக்களுக்கு பவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மீண்டும் இந்த விருத்த சேதன காரியங்களில் இந்த சடங்களை போய் விழுந்துடாதீங்க. இதனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவினாலே எந்த நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஏன் வேணும்? அவர் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நமக்காக மரிக்கும்படி வந்தவர். அப்போ உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா அல்லது இந்த சடங்கு வேணுமா? அப்போ அந்த யூத மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சடங்கை நம்ம பண்ணிட்டோம்னாவே போதும், விருத்த சேதனம் பண்ணிட்டாமே போதும், நம்ம என்ன செஞ்சிடலாம், பரலோகம் போயிடலான்னு நினச்சாங்க. தப்பாக நினச்சாங்க. தவறான உபதேசத்திற்குள்ளாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் தெள்ளந்தெளிவாக சொல்லுகிறார், அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவத்தையும் அகற்றும்படியாக, விருத்த சேதனம் பண்ணும்படியாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டார் என்பதை இந்த பகுதி நமக்கு கூறுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக இச்சைகளிலாக கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பழைய மனுஷனா என்னது, இந்த விருத்த சேதன சடங்கு இதெல்லாம் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள், தரித்து கொள்ளுங்கள்ன்ற. சரியா? அப்போ விருத்த சேதனம் என்பது அது பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு சடங்கு. சரியா? அது ஒரு சட்டம், அது நியாயப்பிரமாணத்தினால ஏற்படுத்தப்பட்ட அந்த சட்டம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அது மாற்றப்பட்டு விட்டாச்சு. அதனால் பழைய அதாவது இப்போ நம்ம யாரும் யூதர்கள்லாம் கிடையாது, நம்ம யாரும் இஸ்ரவேலெலாம் கிடையாது, நம்ம எல்லாமே புறஜாதிகள். இப்போ நமக்கு விருத்த சேதனம் தேவையில்லை. இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று என்ன தேவைன்னா, நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், மாற்றங்கள் வர வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிந்தின இரத்தம், அவருடைய சிலுவை மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதனால் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு உண்டு என்று சொல்லி கலாத்தியர் மக்களுக்கு என்ன செய்கிறாரு, சொல்கிறார். நீங்கள் மீண்டும் அடிமைத்தனத்தினுடைய நுகத்துக்கு போயிடாதீங்க. நுகம் என்று சொல்லி சொல்லப்படுது. நுகம், நீங்கள் மீண்டும் உங்கள் மேலே பாவம் என்கிற பாரம் சுமத்தப்பட்டது, அடிமைத்தனம் என்கிறதான அந்த பாரம் சுமத்தப்பட்டது, தேவனுடைய கோபம் என்கிற பாரம் சுமத்தப்பட்டது, நித்திய நரகம் என்கிற பாரம் சுமத்தப்பட்டது. அதிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி இருக்கிறார். எனவே நீங்கள் மீண்டும் அந்த நுகத்துக்குள்ளே போகாதீங்க, அது உங்களால் தாங்க முடியாது என்று சொல்லி பவுல் சொல்கிறார்.
அதாவது நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க, வேதம் என்ன சொல்லுதோ, திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுதோ அது கீழ்ப்படிந்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லதான், உங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த சுதந்திரத்தில் நிலைச்சிருங்க. புரியுதா? இதை விட்டுட்டு மீண்டும் நீங்கள் பழைய வாழ்க்கைக்குள்ளாக, இருளுக்குள்ளாக, இன்னும் இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளாதீங்க. அப்படி சிக்கிட்டீங்கன்னா மீண்டும் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமோ, அதான் 2வது வசனத்தை சொல்கிறார். 2வது வசனம் படிங்க. இதோ நீங்கள் விருத்து சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது. ஒரு பிரயோஜனமும் இராது. நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ போய் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சடங்குக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு பவுல் சொல்கிறார். இப்போ 3வது வசனம் பாருங்கள். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான். இப்போ நீங்கள் ஒரு வேளை பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒன்று, இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு கிடையாது. நீங்கள் மீண்டும் பின்மாற்றத்தில் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி மீண்டும் நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே பழைய வாழ்க்கைக்குள்ளே சடங்காசாரத்துக்கு பாரம்பரியத்திற்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா இயேசுவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றார் பவுல். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காதுன்றார். எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு நிலை பாருங்கள். பின்மாற்றத்தில் போகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நிலை தான். மீண்டும் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துனால வருகிற நன்மையை அவங்க பெற்று அனுபவிக்க முடியுமா? முடியவே முடியாது. இனி பாவம் சொல்கிறது தான் கேட்பாங்க. விபச்சாரம் செய்கிறவன் விபச்சாரம் பண்ணிகிட்டே இருப்பான், குடிக்கிறவன் குடிச்சிக்கிட்டே இருப்பான், விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்கிறவன் வணங்கிட்டே இருப்பான். சரியா? அடுத்தது இந்த உலக பிரகாரமான எல்லா விதமான பாவத்திலையும் சிக்கி கொண்டு இருக்கிறவன் குடிக்கிறவன் குடிச்சிக்கிட்டே இருப்பான். அப்போ அதிலிருந்து விடுதலை கிடையாது. பாவம் ஒரு பயங்கரமான மோசமான ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வருகிறதான ஒரு பயங்கர ஒரு கருவி அது. அந்த பாவத்துக்குள்ளே சிக்கி கொண்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. 2வது விளைவு என்ன தெரியுமா? மீண்டும் நீங்கள் பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் கிரியைகளினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டுருவோம். அதாவது நாங்கள் செய்கிற கிரியைகளின் மூலமாகவே நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம், தேவனுடைய கிருபை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட 613 கட்டளைகளையும் நீங்கள் என்ன செய்யணும்? கைக்கொள்ள கடனாளிகளாக இருக்கிறீங்க. முடியுமா? ஒரு கட்டளையே உங்களால் நிறைவேற்ற முடியாது. ஒரு கட்டளை கூட நிறைவேற்ற முடியாது. ஏன் நிறைவேற்ற முடியாது? நான் இன்னும் பாவத்துக்குள்ளே இருக்கிறேன். பாவத்தில் இருக்கிறவன் தேவனுடைய கட்டளை நான் எப்படி நிறைவேற்ற முடியும்? முடியவே முடியாது. இது ரொம்ப மோசமான ஒரு விளைவு இது. சரியா? அப்போ அடுத்தது 3வது வசனம் 4வது வசனம் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிருபையை விட்டு பிரிந்து கிருபையில் விழுந்தீர்கள். மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் தேவனுடைய கிருபையிலிருந்து, அதாவது அவர் சொல்கிறாரு, நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சு கிருபையின் இன்றி விழுந்தீர்கள். இப்போ கிருபையே நமக்கு யாரால் தான் கிடைக்குது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் கிடைக்குது. அதில் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று அப்படின்றார். அப்போ ரட்சிப்பு, விடுதலை, மீட்பு நமக்கு யாரால் கிடைக்கிது அப்படின்னா கிரியைகளினால் அல்ல, கிருபையினால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் கிருபை
கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த கிருபையின் மூலமாக பெற்ற ரட்சிப்பை நாம் பாதுகாக்கணும்னு சொன்னால், உறுதிப்படுத்தணும்னு சொன்னால், நிலைநாட்டணும்னு சொன்னால், நமக்கு அனுதினமும் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை நமக்குள்ளாக செயல்பட வேண்டும். அப்போ நீங்கள் அதை விட்டுட்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போனீங்கன்னா கிறிஸ்து உங்களோட ஐக்கியம் இல்லை, கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சிட்டிங்க. அடுத்தது கிறிஸ்துவனுடைய கிருபையை விட்டும் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? விழுந்து போயிட்டீங்க. கிறிஸ்துவனுடைய கிருபையிலிருந்து நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? விழுந்து போயிட்டீங்க. அதனால் நீங்கள் மீண்டும் அடிமைத்தனத்திற்கு உட்படாமல் இருங்கள். அடிமைத்தனத்தினுடைய நுகத்துக்கு உட்படாமல் இருங்கள். இனி பாவ வாழ்க்கைக்கு உங்களை என்ன செய்யாதீங்க? உங்களை உட்படுத்தி கொள்ளாதீங்க அப்படின்றார். பாவ வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் போயிடாதீங்க. பாவம் உங்களிலே அனுமதிக்க நீங்கள் இடம் கொடுக்காதீங்கன்றார். கள்ள உபதேசத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்கன்றார். புரியுதா? மாம்சத்தினாலே, மாம்சத்தினுடைய கிரியைகளினாலே ஆவிக்குரிய எந்த வரங்களையும், ஆவிக்குரிய எந்த கிருபைகளையும் நீங்களும் நான் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நியாயப்பிரமாணங்களை சும்மா இந்த ஒரு சடங்கை நம்ம விருத்த சேதனம் பண்ணி கொள்றதுனால அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு தவறான உபதேசம் பாருங்கள். அதாவது இன்றைக்கி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கூட இல்லை, இன்றைக்கி புதிய ஏற்பாட்டிலையும் வந்துருச்சு. இன்றைக்கி இருக்கிற சபைகளில் பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கி பாரம்பரியம் உள்ளே வந்துருச்சு. என்ன பாரம்பரியம் உள்ளே வந்துருச்சு? நிறைய பாரம்பரியம் உள்ளே வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து இன்றைக்கி தவச நாட்கள், இன்றைக்கி லென்த்து நாட்கள்னு சொல்லி 40 நாளாக வச்சுக்கிறாங்க. 40 நாளை வச்சுக்கிட்டு இந்த 40 நாளில் காலையிலையும் சாயந்தரமும் போயிட்டு கடவுள்கிட்ட மன்றாடனா, ஜெபம் பண்ணால் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருமா? இது பாரம்பரியம். அதாவது லென்த்து நாட்கள் என்பது இயேசு கிறிஸ்து இந்த 40 நாட்களில் மட்டும்தான் சிலுவையில் அவர் மரித்தாரா? அவர் எப்போ மரித்தார்? 2000 வருஷங்களுக்கு முன்பே அவர் மரிச்சிட்டு போயிட்டார். நம்ம அவர் சிலுவையினுடைய காரியங்களை குறித்து தியானிக்கணும்னா அனுதினமும் தியானிக்கணும், ஒவ்வொரு நிமிடமும் தியானிக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த 40 நாள் மட்டும் இல்லை. ஏன் 40 நாளைக்கு மட்டும் போகிறீங்க? மற்ற நாள்லாம் அப்போ இந்த 40 நாள் மட்டும்தான் நீங்கள் பக்தியாக இருப்பீங்களா? மற்ற நாள் பக்தியாக இருக்க மாட்டீங்களா? இப்போ பாரு, இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் பாரம்பரியம். சாம்பார் பதன்னு சொல்லிட்டு, அடுத்தது இது லென்த்து நாட்கள்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், இது செய்ய மாட்டோம். இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட 40 நாட்கள் மட்டும் இல்லை. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? யூதர் பாரம்பரியத்திலிருந்து வந்தது. இது சடங்காசாரத்திலிருந்து வந்தது. இதெல்லாம் ஒரு சடங்கு. இதை தான் அன்றைக்கு பரிசேயர்களும் சதிசேயர்களும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மக்களை தூண்டிவிட்டு அவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா போதும் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருன்னு சொல்லி ஏமாற்றி அவர்களை விசுவாசத்திலிருந்து வழி விலகி செய்தார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. புரியுதா? அதனால் இந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு சடங்கை நீங்கள் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்கிறார். சரியா? அப்போ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கத்தியானது எவ்வாறு பழைய ஏற்பாட்டில் கத்தியானது எவ்வாறு அந்த ஆண் குழந்தையினுடைய நுனித்தோலை வெட்டி அகற்றியதோ அதே போல் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின்படி நான் அந்த விருத்த சேதனம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணினீங்கன்னா எப்படி அந்த தோலை அகற்றப்பட்டுச்சோ அதே போல் கிறிஸ்துவை விட்டு உங்களை தூக்கி எறியப்படும். இதுதான் அதனுடைய அர்த்தம். புரியுதா? ஆகவே நீங்கள் பவுல் சொல்கிறார் கலாத்திய மக்களுக்கு, மீண்டும் 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 நீங்கள் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே, அந்த சடங்குக்குள்ளே, விருத்த சேதனத்துக்குள்ளே நீங்கள் போய் சிக்கி கொண்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? அதான் சொல்கிறார். வாங்க இப்போ கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் மீண்டும் பாருங்கள் என்ன சொல்கிறாரு? அப்படியானால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டிருங்கள். இப்போ நான் ஏன் அந்த விருத்த சேதனை எனக்கு தேவையில்லை? ஏன் நான் மீண்டும் அடிமைத்தனத்துக்கு போகக்கூடாது? ஏன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி இருக்கிறார்.
அதுதான் சுயாதீனம், சுதந்திரம். சுதந்திரம் கிடைச்சிருக்குது நமக்கு. அந்த சுதந்திரத்தை நம்ம என்ன செய்யணும்னா காத்து கொள்ள வேண்டும். நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, பிசாசினுடைய அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை ஆண்டவர் விடுதலையாக்கி சுதந்திரவாளிகளாக, சுயாதீனம் உள்ளவர்களாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்றியிருக்கிறார். எனவே நம்ம மீண்டும் அடிமைத்தனத்துக்கு நுகத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம சிக்கிக்கொள்ள கூடாது என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனம், ரெண்டாவது பாயிண்ட். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனம் அல்லது சுதந்திரம். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுதந்திரம், எதிலிருந்து நமக்கு அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறத ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எதிலிருந்து நமக்கு அந்த சுதந்திரம்? முதல்ல பழைய உடன்படிக்கை நீதி சட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை. நீதி சட்டத்திலிருந்து விடுதலை. இப்போ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கடவுள் பரிசுத்தமானவர், நீ பாவி. கடவுளை நீ பின்பற்ற வேண்டுமானால் நீ முதல்ல ரட்சிக்கப்படணும். நீ ரட்சிக்கப்படாமல் கடவுளை தொழுது கொள்ள முடியாது, கடவுளை பின்பற்ற முடியாது, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு செத்துப்போன பணத்துக்கு போய், செத்துப்போன பணம் போய் நீ எழுந்து நட, நீ எழுந்து நடனா எப்படி நடக்கும்? நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேளுன்னா கேட்குமா? செத்த பணம் கேட்குமா? கேட்காது. அதே போல தான் ஒரு பாவத்தில் மரித்த ஒரு மனிதன் அவன் தேவனுடைய கட்டளையை சொல்வதை அவன் கேட்க முடியாது, கேட்கவே முடியாது. அப்போ அப்படியே கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவியினால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட 613 கட்டளையும் நிறைவேற்ற முடியலையோ, அந்த பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அவர் மரித்தது நிமித்தமாய், இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்தது நிமித்தமாய் அந்த 613 கட்டளைகளை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். எனவே நீ அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து உன்னை என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார். உன்னால் முடியல, உன்னை நீயே ரட்சித்து கொள்ள முடியல, வேறு யாரும் உன்னை மீட்க முடியல. இயேசு கிறிஸ்து உன்னை அந்த கட்டளையும் உன்னால் கை கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து கை கொண்டார். அந்த அந்த நீதி சட்டத்திலிருந்து உன்னை என்ன செஞ்சார்? விடுதலையாக்கினார். அவர் நிறைவேற்றினார், எல்லா கட்டளைகளையும் அவர் நிறைவேற்றினார். சரியா? ரெண்டாவது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிற ஒவ்வொருவனுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. நியாயப்பிரமாணத்தை மீறுகிற ஒவ்வொருவருக்கும் தண்டனை உண்டு. இப்போ நியாயப்பிரமாணத்தை யார் மீறுவா? ஒரு பாவி மீறுவான். பாவத்திலே இருக்கிற ஒரு பாவி மீறுவான். அப்போ அவனுக்கு என்ன தண்டனை உண்டு? மரண தண்டனை, நித்திய தண்டனை. அந்த தண்டனையிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை விடுதலையாக்கினார். அதிலிருந்து அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி நம்ம நித்திய நரகத்துக்கு ஏதுவான பிள்ளைகள் அல்ல. பரிசுத்த கடவுள் பாவியை பார்க்குறாரு, இவன் தண்டனைக்குரியவன் என்று சொல்லி பார்க்குறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே, சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டபடினாலே, இப்போ அவர் மூலமாக நமக்கு அந்த நீதிக்கு, அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்த பின்னாடி அந்த நீதியை நம்ம மேலே செலுத்தினார். இப்போ தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் நம்ம எப்படி பார்க்குறாரு? நீதிமானாக பார்க்குறாரு. அப்படின்னா நான் நித்திய நரகத்துக்கு ஏதுவானவன் அல்ல. அப்போ என்னை நித்திய நரகத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இந்த சுதந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? பரலோக ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் போகணும் அப்படின்னா, நரகத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்படணும்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். இதை இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லிட்டாரு? நிறைவேற்றி கொடுத்தார். அடுத்தது
சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். முதல்ல எதிலிருந்து விடுதலை? பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை. இரண்டாவது எதிலிருந்து விடுதலை? நியாயப்பிரமாணத்தை மீறுகிற போது கிடைக்கிற தண்டனையிலிருந்து விடுதலை. மூணாவது எதிலிருந்து விடுதலை? சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. என்ன அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்த்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். சரியா? அது மட்டும் இல்லை, சாத்தானுடைய பிள்ளைகளாயிருந்தோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44 சொல்கிறார் பாருங்களேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு கொலைப்பாதகனாக இருக்கிறான், மனுஷ கொலைப்பாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து பேசுகிறான். அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசினால் உண்டானவர்கள், அந்த பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு அடிமையாக இருந்த, பிசாசு சொல்கிறபடிலாம் கேட்டுட்டு இருந்த நம்மை அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார். இப்போ நம்ம சுதந்திரவாளிகள். பிசாசு சொல்கிறத நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஆதியாகமம் 3:15 சொல்லப்படுது. என்னது? ஸ்திரீயினுடைய வித்தினாலே அந்த பிசாசினுடைய தலை நசுக்கப்பட்டது. அதனால் இனி நம்ம பிசாசு சொல்கிறத கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நாம் அடிமைத்தனத்து நுகத்துக்கு உட்படக்கூடாது. அடுத்தது எதிலிருந்து நமக்கு விடுதலை அப்படின்னு சொன்னால், தவறான போதனைகள் என்று நமக்கு விடுதலை. தவறான போதனைகளிலிருந்து நமக்கு விடுதலை. கொலோசியர்கள் நிருபம் முன்ன அறியாமையில் நம்ம காணப்பட்டோம். அறியாமை, நமக்கு எது சத்தியம்னு தெரியாது, யார் இயேசு கிறிஸ்துன்னு தெரியாது, பாவத்திலேருந்து நமக்கு யார் விடுதலை கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம வேதத்தின்படி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அறியும்போது கிறிஸ்துவினால் மட்டும்தான் நமக்கு விடுதலை என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள உறுதியாக இருந்துச்சுன்னா, இல்லைப்பா கிறிஸ்துவினால் உனக்கு விசுவாசம் விடுதலை இல்லை, நீ என்ன செய், 4 வாரம் சர்ச்சுக்கு போனால் உனக்கு விடுதலை கிடைக்கும், ஞானஸ்தானம் எடுத்தால் உனக்கு விடுதலை கிடைக்கும், திருவிருந்து எடுத்தால் உனக்கு விடுதலை கிடைக்கும், காணிக்க போட்டால் உனக்கு விடுதலை கிடைக்கும், தசமபாகம் கொடுத்தா விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்வானால், இல்லை இதனால் எனக்கு விடுதலை கிடையாது, எனக்கு இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினால் மட்டும்தான் விடுதலை அப்படிங்கிறத உன்னால் உறுதியாக என்ன செய்ய முடியும், அதில் நிலை நிற்க முடியும். சரியா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10 பாருங்கள். மேலும் சகல துரைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்களே. ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவராலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளாக மன்னித்தார். சரிங்களா? வேத வசனத்தின் அடிப்படையில் அறியாமையினாலே அந்த பழைய அவிசுவாசத்துக்கு, மனிதனுடைய உபதேசங்களுக்கு, கட்டுக்கதைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தோம். இப்போ நான் சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு சத்தியம் தெரியுது, சத்தியம் தெரிகிறபடினாலே நான் மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. சரியா? அது மட்டும் இல்லை, எதிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார்? நித்திய மரணத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கிறார், நித்திய அழிவிலிருந்து நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார். நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் நித்திய ஜீவனுக்காக,
பரலோக ராஜ்யத்துக்காக மீட்கப்பட்டிருக்கிறோம். எனவே கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனம் சாதாரணமானதல்ல, அது மேன்மையானது, மிகவும் முக்கியமானது, அது மிகவும் மகத்துவமானது. அந்த கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுதந்திரம், சுயாதீனம், அது ஈஸியாக நமக்கு வந்ததல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையின் மூலமாய், இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாய், மரித்து உயிர்த்தெழுந்த நிமித்தமாய் நமக்கு அந்த சுயாதீனம், அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த சுதந்திரம் எதிலிருந்து கிடைச்சிருக்குது? முதல்ல பழைய உடன்படிக்கையிலிருந்து கிடைச்சிருக்கிறது. இரண்டாவது எதிலிருந்து கிடைச்சிருக்கிறது நமக்கு சுதந்திரம்? அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறும்போது கிடைக்கிற அந்த தண்டனையிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லை, பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கிறது. அந்த சுதந்திரம் மனித அதிகாரங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்கு, மரண இருளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருக்குது. எனவே நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நாம் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளாக போகக்கூடாது என்று சொல்லுகிறார். அடுத்தது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு கொள்வாங்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல், இதை பார்த்துட்டோம். ரெண்டாவது கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனம் என்னங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது 3வது அவர் சொல்கிறாரு, நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். எதில் நிலை கொண்டிருங்கள்? இப்போ அதாவது நமக்கு சொல்லிட்டார், கலாத்திய மக்களுக்கு சொல்லிட்டாரு, அடிமைத்தனத்தினுடைய நுகம் என்னங்கிறத சொல்லிட்டார். அடுத்தது அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கின கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுதந்திரம் என்னங்கிறத சொல்லிட்டார். இப்போ நீங்கள் எதில் நிலை கொண்டிருக்கணும்? அடிமைத்தனத்தில் இல்லை, நீங்கள் எதில் நிலை கொண்டிருக்கணும்? கடவுள் நமக்கு உண்டாக்கின சுதந்திரத்தில், ரட்சிப்பிலே, தேவனுடைய பிள்ளை என்கிறதான அந்த சுதந்திரத்திலே நமக்கு, அதிலே நீங்களும் நான் என்ன செய்யணும்? நிலை கொண்டிருங்கள்ன்றார். இன்றைக்கி அதுதான் நம் மக்கள் மத்தியில் இல்லை, அதுதான் நம்மக்கிட்ட இல்லை. நிலைத்திருக்கிற அந்த நிலை இல்லை. இன்றைக்கி மீண்டும் 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 ரட்சிக்கப்பட்டாலும் கூட இன்னும் பழைய வாழ்க்கைக்குள்ளாக தான் போகிற ஒரு நிலை உருவாக்கி இருக்குது. காரணம் என்ன? என்ன காரணம்? இன்னும் சரியான போதனை இல்லை, இன்னும் வேதபூர்வமான அறிவுபூர்வமான சத்தியம் போதிக்கப்படவில்லை. இன்னும் நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைத்தனம் என்ன, பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது, புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுங்கிறதான சத்தியங்கள் இன்னும் தெளிவாக போதிக்கப்படவில்லை. போதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற, அதை விளங்கி கொள்ளுகிற மனப்பான்மை எந்த மக்களுக்கு என்ன செய்யலை? இல்லை. அதுதான் பிரச்சனையே. இன்றைக்கி கூட்டம் கூட்டமாக போகுது. எதுக்கு போகுது? கூட்டம் கூட்டமாக போகுது. இந்த சத்தியம் தெரியாமல் போகிறதுனால பரலோகம் போயிடுவீங்களா? முடியாது. புரியுதா? இன்றைக்கி கடவுளே அறியாமல், அதாவது பாரம்பரியத்தினால, சடங்குனால போய் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? கூட்டம் கூட்டமாக போயிட்டு வராங்க. அப்போ இதனால் என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் வித்தியாசமே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. இப்போ இதில் என்ன செய்ய சொல்கிறாருன்னா, நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். நிலைத்திருங்கள். இப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்கிறார். நிலைத்திரு என்கிற அந்த வார்த்தை எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். உறுதியாய் நிலைத்திரு என்று சொன்னால், கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுதந்திரத்தில் உறுதிப்பாடு இருக்கணும். அந்த உறுதியாக இருக்கணும். உறுதி அப்படின்னு சொன்னால், என்ன தான் காற்றடித்தாலும், புயல் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நம்முடைய விசுவாசத்தில் என்ன செய்யணும்? உறுதியாக நிலைநிற்கணும். எந்த விதத்திலும் பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது. ஏன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தார், உயிரோடு எழுந்திருக்கிறார். நம் மத்தியில் இருக்கிறபடினாலே நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57, 58 வசனங்களை பாருங்கள்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஜெயத்தின் மூலமாய் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருங்கள். அப்போ நிலைத்திருங்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாக்கின சுயாதீனம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது எந்த விதத்திலும் நம்ம இழந்து விட முடியாது. புரியுதா? மீண்டும் நம்ம அடிமைத்தன நுகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் உறுதிப்பட்டவர்களாக இருக்கணும், அசையாதவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய கிரியைகளிலே நாம் எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருக்கணும். நமக்கு சில நேரங்களில் சோதனை வருது இல்லையா, வியாதி வருது, பிரச்சனை வருது, மன உளைச்சல் வருது. இந்த நேரத்தில் கடவுள் இயேசு யார், நான் யார், இன்றைக்கி நான் எந்த நிலைக்குள்ளே இருக்கிறேன், அப்போ நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு எவ்வளோ விலையேறப்பெற்றது, இயேசு எனக்காக என்ன செய்தார் என்கிறதை எண்ணி பார்க்கணும். அதை நினச்சிட்டோன்னு சொன்னால் நம்முடைய கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும். அதெல்லாம் நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். நான் மீண்டும் அந்த பிசாசனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம், போயிட மாட்டோம். அப்போ கிறிஸ்துவனுடைய சுதந்திரம் நமக்கு இருக்கிறபடினாலே அதில் நிலை கொண்டிருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், 27வது வசனம். நான் உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பவுல் பிலிப்பி சபை மக்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாக நின்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராடுங்கன்றார். இதை எங்கிருந்து எழுதுகிறாரு? சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். சிறைச்சாலையிலிருந்து பிலிப்பியர் மக்களுக்கு எழுதுகிறார். நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், நீங்கள் விசுவாசத்தில் உங்களுக்கு போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, என்னை கொண்டு வந்து சிறையில் போட்டவன் உங்களையும் துன்புறுத்தப்படுவாங்க. ஆனாலும் நீங்கள் விசுவாசத்தில் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும் அப்படின்றார். ஏன் உறுதியாக இருக்கணும்னு சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் மறலாதிருக்கிறது என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்க. அப்போ இந்த சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைச்சிருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டீங்கிறத தெளிவாக எங்கே என்ன செய்கிறாரு சொல்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை பாருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். சுதந்திரத்தை பெற்றிருக்கிறீங்க, நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க, தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருங்க, விழித்திருங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசான் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடிட்டு இருக்கிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்ல வர்றாரு இங்கே? பேதுரு கூட என்ன சொல்கிறாருன்னா, தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருங்க, விழித்திருங்க. ரட்சிக்கப்பட்டுட்டோம், எங்கேருந்து வந்திருக்கிறோம்? அடிமைத்தனத்திலிருந்து, இருளுக்குள்ளேருந்து இயேசு கிறிஸ்து நம்மை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அவனை நம்ம மீண்டும் என்ன செய்வான்? பழைய வாழ்க்கைக்கு கொண்டு போகிறதுக்கு அவன் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான். அதனால் விழித்திருங்கள், தெளிவாக இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்ன்றார்.
போராட்டம் உண்டுன்றார். போன செய்தியில் நான் சொன்னேன், ஒவ்வொரு விசுவாசிக்கும் சாத்தானோடு என்ன உண்டு? போராட்டம் உண்டு என்று சொல்லி சொன்னேன். ஆமாம், ஒவ்வொரு விசுவாசிக்கும் நம்ம போராடக்கூடிய போர் வீரர்களாக இருக்கணும், ஜெயத்தை பெறக்கூடிய போர் வீரர்களாக இருக்கணும். பிசாசு நம்மளை காட்டில வல்லமையுள்ளவன் தான். ஆனாலும் கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தின் மூலமாய், கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தின் மூலமாய் பிசாசை நம்ம என்ன செய்ய முடியும்? ஈஸியாக மேற்கொள்ள முடியும். எனவே நம்ம விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். இப்போ கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை பாருங்கள். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு. எதில் நிலைத்திருக்கணும்னு சொல்கிறாரு? 5-6 பாருங்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருந்தோம். நீங்கள் விருத்த சேதனத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லை. நாங்கள் கிறிஸ்து எங்களுக்கு உண்டாக்கின சுதந்திரத்தில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் என்ன செய்கிறோம்? காத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாங்கள் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் உதவாது. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணலானோ கிறிஸ்துவுக்குள்ளே அது ஒன்றும் என்ன செய்யாது, கிறிஸ்துவுக்கு எதுவுமே பிரயோஜனப்படாது. அப்போ எதுதான் உதவும் அப்படிங்கிறத கீழே அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எதுதான் உதவுன்னு சொன்னால், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். விசுவாசம் அப்படிங்கிறது கிறிஸ்துவை பற்றியது, கிருபையை பற்றியது, சுவிசேஷத்தை பற்றியது. அதிலே நாம் விசுவாசிக்க வேண்டும். எதன் அடிப்படையில்? அன்பின் நிமித்தமாக. அந்த அன்பு எங்கிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்திலிருந்து கொடுக்கப்பட்டுச்சு. கிறிஸ்து முதல்ல நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு கூர்ந்ததை நிமித்தமாக தான் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி சுதந்திரவாளியாக திருச்சபையில் வச்சிருக்கிறார். அப்போ அதை எண்ணி நாம் விசுவாசித்து அந்த அன்பின் மூலமாய் நாம் என்ன செய்யணும்? கிரியை நடப்பிக்க வேண்டும். கிரியை நடப்பிக்க வேண்டும். புரியுதா? அப்போ கிறிஸ்துவினுடைய அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது, எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த அன்பை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? பெற்றிருக்கிறேன். எனவே இதுதான் நமக்கு உதவுமே ஒழிய, வெறும் கிரியைகளினால் நீ பண்ணிக்கிற விருத்த சேதனம், மாம்ச நுனித்தோலை நீ அகற்றி போட்டதுனால உனக்கு ரட்சிப்பு கிடைக்காது. அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அது மாம்சத்தினால் உண்டானது. அது பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய உடன்படிக்கையையும், அதாவது நியாயப்பிரமாணத்தையும் அவன் நிறைவேற்றி, அவன் நம்முடைய மாம்சத்தின் தோளில் அல்ல, நம்முடைய இருதயத்திற்குள்ள விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர் சிலுவைக்கு சென்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். எனவே நீங்களும் நானும் மாம்சத்தினாலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல, ஆவியினாலே, பசுத்த ஆவியினாலே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே, அவர் சிந்தின இரத்தத்தினாலே இருதயத்தை சுத்திகரிக்கப்பட்டு விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோம். யாரால? இயேசு கிறிஸ்துவினாலே. எனவே நாம் மீண்டும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? உட்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனம் என்கிற சுதந்திரத்திலே நீங்களும் நானும் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் கலாத்திய மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த செய்தி கலாத்தியர் மக்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் இந்த செய்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமானால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருப்போமானால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், சுயாதீனம், அதிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? அல்லது கிறிஸ்துனுடைய சுதந்திரத்தை விட்டு, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின கிருபையை விட்டு, சுயாதீனத்தை விட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு, பழைய அவிசுவாசத்திற்கு, கள்ள போதனைகளுக்கு, பிசாசனுடைய ஆலோசனைகளுக்கு, இன்னும் நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைத்தனத்திற்கு நம்ம போகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
நாம் நிலைத்திருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பிலே, கடவுள் கொடுத்த அந்த சுதந்திரத்திலே நாம் நிலைத்திருப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.